ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரிஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே யூஎஸ் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு $82 $74 வரைக்கும் நமக்கு டவுன் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் எஸ்டர்டே 7,850 7,200 கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட் பக்கம் நமக்கு டவுன் ஆகிருக்கு. எஸ்டர்டே ஈவினிங் வீடியோவில் நம்ம எந்த மாதிரி பார்த்துருந்தோன்னா ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கு. ஒரு பைசைட் பிரேக் அவுட் மாதிரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஆனால் அது ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு நமக்கு. அதாவது அது சக்ஸஸ் கொடுக்காம நமக்கு ரிட்டன் ஒரு 600 பாயிண்ட்ஸ் பக்கம் அகெயின்ஸ்டாக தான் போயிருக்கு. சரி, இன்றைக்கி எந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது? இப்போ யூஎஸ் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $0.82 ஒரு பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஏதாவது ஒரு ரெக்கவரி எடுக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஈரான் சைட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மறுபடியும் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு டீல் நாங்கள் பேசிகிட்ருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் வாரம் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஈரான் சைட்லேருந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் ஓமன் நாட்டில் இருக்கிற நடுவர்கிட்ட புதிய கடல்சார் கட்டமைப்பு குறித்து தான் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்குறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பற்றி நாங்கள் எதுவுமே இது வரைக்கும் பேசுனது கிடையாது. அந்த ஓமன் கண்ட்ரி கூட பேச்சுவார்த்தை கூட இன்னும் சரியான இறுதி ஒப்பந்தம் இன்னும் நாங்கள் பண்ணலை. இப்போதைக்கு பேச்சுவார்த்தை மட்டும்தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, மறுபடியும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் க்ளோஸில் தான் இருக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தா ஆயில் மறுபடியும் ஒரு டிமாண்ட் ஜோன் கொடுக்குமா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரிஸ். இன்றைக்கி க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி இருக்குது. க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரியில் அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோஸ் பை 2.69 மில்லியன் பேரல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரோஸ்னாலே நமக்கு ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் எஸ்டிமேட் பண்ணுறதும் அதே மாதிரி நைட்டில் ஒரு 8 o'clock ரிலீஸ் ஆகிற இன்வென்ட்ரி டேட்டாவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு கன்ஃபர்மேஷனுமே கிடையாது. ஓகேங்களா? மேபி சேஞ்ச் ஆகக்கூடிய சான்சஸ் கூட இருக்குது. ஸோ அந்த இன்வென்ட்ரி வரத்துக்கு முன்னாடி அமெரிக்கன் பெட்ரோலியம் இன்ஸ்டிடியூட் ஒரு எஸ்டிமேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2.69 மில்லியன் பேரல்ஸ் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா நமக்கு அகைன் இன்வென்ட்ரி டேட்டாவை வச்சு பார்க்குறப்ப சப்ளை தான். இப்போ க்ரூட் ஆயில் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு இறங்கியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 7,459. அகைன் லோவை பிரேக் அவுட் பண்ணால் 6,958 வரைக்கும் இந்த இடத்துல தான் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன். ஸோ 6,958ங்கிறது நெக்ஸ்ட்டு சப்போர்ட், 7,459ங்கிறது நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸுமே ஹெவி செல்லிங் ப்ரெஷர் தான். 254.1 நமக்கு டபுள் பாட்டம் சப்போர்ட் நேச்சுரல் கேஸ் எடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 254.1 பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா, ஸோ அகைன் செல்லிங் ப்ரெஷர் செல்லிங் கண்டினியூஷன் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த க்ளோஸுக்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக இந்த பேரலல் சேனல் மறுபடியும் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 268. அடுத்தது கோல்டு அண்ட் சில்வர். இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஃபாரெக்ஸில் 4,116 பிரேக் அவுட் பண்ணணுங்க. ஸோ 4,116 பிரேக் அவுட் பண்ணால் தான் ஒரு ஸ்ட்ராங் பை கிரியேட் ஆகும். அதே மாதிரி 3,996க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா தான் ஒரு ஸ்ட்ராங் செல்லிங் நமக்கு கிடைக்கும். ஸோ மற்றபடி இந்த பேரலல் சேனலுக்குள்ளார தான் நமக்கு போயிட்டு வந்துட்டுருக்கும். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நின்றுட்டுருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஜோன். க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு டெம்பரவரி சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்டர்டேவோட லோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு டெம்பரவரி சப்போர்ட் 1,43,364. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா இல்லை க்ளோஸுக்கு கீழே கிராஸ் ஆனாலும் அந்த இடத்துல ஒரு செல் சைடு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 1,43,364. அடுத்தது சில்வர்.
ஸோ சில்வர் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 2,22,621. சப்போர்ட் ஜோனுங்கிறது 2,18,383. க்ளோஸுக்கு கீழே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, சில்வர் அண்ட் கோல்டு ரெண்டுமே. அடுத்தது வந்து காப்பர். ஸோ காப்பரை பொறுத்த வரைக்கும் எஸ்டர்டே நல்ல ஒரு ஹை வந்து போயிருக்கு 1369.65. ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது அன்பிரடிக்டபிள் தான். இருந்தாலும் நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது 1350. ஸோ இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கான MCX கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டி நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டி நிஃப்டி நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். ஒரு 127 பாயிண்ட் பக்கம் பாசிட்டிவில் ஓப்பனிங் ஆகிருக்கு. நிக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1812 பாயிண்ட்ஸ். ஸோ ஆர்பிஐயோட ரேட் கட் வந்து 10 o'clock வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, மார்னிங் 10 o'clock. அன்சேஞ்சு வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணிட்டு போங்க. ஸோ எஸ்டர்டே நமக்கு வந்து நாஸ்டாக், S&P எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். காலையில் டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஓரளவு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் போயிட்டுருக்கு. ஸோ MSCI குளோபல் இண்டெக்ஸ் வந்து அதுவுமே வந்து ஒரு 4 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் தான் போயிட்டுருக்கு. ADR வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்ஃபோசிஸ் நமக்கு நல்லா இருக்குது, 2.86% வந்து பாசிட்டிவில் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் வந்து ஒரு நியூட்ரல் தான், ஒரு -0.87, 0.18, அப்புறம் ரிலையன்ஸ் 0.21, டாக்டர் ரெட்டி லெபார்ட்டரிஸ் எல்லாமே வந்து ஒரு நியூட்ரல் தான். பட் ஓவராலாக இன்ஃபோசிஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். எப்படியும் வந்து ஒரு பாசிட்டிவ் ஓப்பனிங் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே. ஸோ 10 AM ரிசல்ட் ஒரு அன்சேஞ்சு வந்தது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் வாலட்டிலிட்டி அண்ட் அப்ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.